கொஞ்ச நாளாக நம்மளோட சேனலில் மினி விலாக்ஸ் வந்து வந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நானும் ஒரு சில ரீசன் மன கஷ்டத்தினால சரி நம்ம இனிமேல் வீடியோ போட வேணாம், ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ வந்து போடலை. இப்போ ரீசெண்டாக வந்து செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் வச்சுட்டு அதை மட்டும் சாங் போட்டிருந்தேன். அன்றைக்கி நைட்டு என் பெரியயூசர் வந்து வீடியோலாம் பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல, ஏம்மா இப்போல்லாம் வீடியோ போடாமல் விட்டுட்டேன், நீ எப்பயும் போல் வந்துட்டு மினி விலாக்ஸ் போடுமா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால் சரி ஓகே நம்ம வந்துட்டு போடலாம். அதுவுமே வந்து இருமனசாக இருந்தது. சரி வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாமா, இல்லை வந்துட்டு ஒரு சாங் கொடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லி இருமனசாகவே 2 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி வீடியோவில் சாங் போட்டு தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏமா உன் தொண்டையை வச்சு ஒரு கத்துவியே அதே மாதிரி கத்தி வீடியோ போடுமா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது ஒரு பக்கம் வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருந்தது. சரி நம்ம வந்துட்டு எப்பவும் போல் ட்ரை பண்ணுவோம், நான் வீடியோ போடுவோம், அது என்னைக்கு பலன் கொடுத்தாலும் சரி நம்ம அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம் விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். நம்மளது 3 மாமரம் இருக்குது. 2 குண்டு மாமரம், 1 வால் மாங்காய் மாமரம். அதில் வந்து இந்த குண்டு மாங்காய் மரத்தில் வந்து ஒரு பழம் பழுத்து கீழே விழுந்து அதை யாருமே நாங்கள் கவனிக்காமல் விட்டுட்டோம். அது நல்லா அழுகி போச்சுன்னு சொல்லி மாமா நேற்றே கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த மரத்தை போய் பார்த்து பழத்தை எடுத்துகிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இன்றைக்கி அம்மாவும் நானும் யதார்த்தமாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாங்காய் பழுத்து இருந்தது. அதை நானே கிளைய பிடிச்சி ஆட்டினதுமே விழுந்துருச்சு, எடுத்துட்டேன். அடுத்த மாங்காய் மேலே இருந்தது. சரி அது கிளைய ஆட்டினே விழுகலை. சரி அதை அடித்து தான் பிடிக்கணும் மாட்டேங்குன்னு நினச்சிருந்தேன். உடனே என் சின்ன உசுர் வந்தான். அவன் வந்து பைப்பை எடுத்து நான் அடிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடித்தானா, நான் இருடா நான் கொஞ்சம் எடுக்கிறேன் வீடியோன்னு சொல்லி தள்ளி வந்து எடுத்து இந்த வாழை சவையில் வலிக்கு விட்டு இன்றைக்கி கீழே விழுந்தது தான் மிச்சம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அந்த மரத்தில் 2 மாம்பழம் பழுத்து இருந்தது. அறுத்து எடுத்துகிட்டு இந்தாண்ட வந்தால் இந்த வாழைத்தார் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியும் விடாதனால எல்லாம் காஞ்சி கீழே விழுந்துருச்சு. அதில் வந்து வாழைக்காயெலாம் நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு தார் வந்து வெட்டி மண்டி கொண்டு போய் வைக்கலாம்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதில் ஒரு 10-12 சீப்பு கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு மரத்தில் வந்து பார்த்தாலும் அதுலேயும் வந்து பழம் பழுத்த மாதிரி இல்லை. உடனே என் பெரிய உசுர் வந்துட்டு உடனே சொல்கிறான், இருடா நான் தான் வந்து பறிப்பேன் அப்படின்னா, இதில் பறிக்க வேணாண்டா அப்படின்னு சொன்னதும், அதெல்லாம் முடியாது, அந்த வால் மாங்காய் மரத்தில் போய் நான் ஒரு 2 மாங்காயாவது பறித்து கொண்டு போய் பழுக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் ஒரே ஆர்ப்பாட்டம். அவன் சொல்கிறான், ஏம்மா நம்ம பக்கத்து காட்டில் மாமரம் இருந்த அன்றைக்கெலாம் பார்த்துட்டு நமக்கு மாங்காய் இல்லையேன்னு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்போம். அது இன்றைக்கி வந்து நம்ம காட்டில் நம்ம மரத்தில் இருக்குது. இப்போ வந்து பறித்து சாப்பிட்றது நம்ம வயிற்றுக்கு தான்மா சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சார் வேறு இதில் ஒரு டயலாக்லாம் இன்றைக்கி பெரிய உசுரை அளந்து விட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து சரி ஒன்று தான் பறிப்பான் அப்படின்னு பார்த்தா பயப்புள்ள 2 மாங்காய் பறித்து எடுத்துருந்து வச்சுருந்தான். இந்த சீசன் டைமில் மாங்காய் கொஞ்சம் ஹீட்டு தான், வெயிலுமே அதிகமாக இருக்குது. இது மாதிரியான மினி விலாக்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.